பிசிப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. 100% satisfaction, 100%. பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். நோ ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் இணையத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த கான்செப்டுடைய நிறுவனர், அதுவும் சென்னையுடைய நிறுவனர் அருண் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த நோ ஃபுட் வேஸ்ட்டுன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஆதி காலத்துலேருந்து இருந்தாலும் அது உரியவங்களுக்கு போய் சேருதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லாமல் பண்ணுவாங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கூட யோசிப்பாங்க. ஆனால் இதை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. எப்போ ஆரம்பிச்சது இது? அதாவது இது வந்து 2014 கோயம்புத்தூரில் தான் இது ஆரம்பிச்சப்பட்டு நோ ஃபுட் வேஸ்ட்டுன்ற நிறுவனம். அங்கேருந்து தான் இப்போ படிப்படியாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட நகரங்களில் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக எப்படின்னா வீட்டு விசேஷங்களில், கல்யாணங்களில், அதே மாதிரி ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தேவைக்கு அதிகமாக இருக்கிற உணவு, அதாவது இப்போ குறிப்பிட்ட சொல்லணுன்னா 50க்கும் மேற்பட்ட உணவு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி இல்லாத மக்களுக்கு, தேவையானவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போய் அதை சேர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. கால் வரும், அவங்க கால் பண்ணுவாங்க. அதாவது வீட்டு விசேஷங்களில் இருக்க கேட்ரிங்கில் சரி கால் பண்ணுவாங்க, எங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட உணவு இருக்குது அப்படின்னு. அப்படி கால் பண்ணும்போது நாங்கள் அவங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்போம். எப்போ செஞ்ச உணவு, எவ்வளோ நேரம் அதை தாங்கும் அப்படிங்கிறது, நியர்பை எந்த ஏரியா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 7 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 வெஹிக்கிள் மூலிமா நாங்கள் போய் அந்த உணவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்குன்னு இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களோட வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போய் அதை வந்து நியர்பை ஹங்கர் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹங்கர் ஸ்பாட்டு அப்படிங்கிறது என்னென்னா, எங்கெங்கெல்லாம் மக்கள் தேவைக்காக உணவுக்காக வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ், தினக்கூலி மக்கள், அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுல பாதியில் வந்து உணவுலேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரு எக்ஸஸ் ஃபுட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது எல்லாமே அது நியூட்ரிஷன்ஸ் ஆஸ்பெக்டில் தான். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம கெட்டு போகிற உணவு வந்து போய் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கெட்டு போகக்கூடிய நிலைமை இருக்க உணவும் போய் கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எது எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமோ அது பார்த்துருவீங்க. ஒரு இப்போ கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ யாரும் சாப்பாடு வந்து பெருசாக போகிறது தான் விரும்புகிறாங்க. இப்போ இலை ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் விரும்புகிறாங்க. அது நிறைய சாப்பாடு எக்ஸஸ் ஆகும். அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறது லேட் ஆகிடாதா? ஏன்னா நைட்டு அவங்களுக்கு முடியும் போதே அவங்களுக்கு எப்போ முடியும்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு 11-12 மணிக்கு முடியலாம். அது எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? அந்த டைமில் யார் இருப்பா பசியோட? நீங்கள் சொல்கிற மாதிரி லேட் நைட் ஆகும். இப்போ நேற்று கூட எங்களுக்கு ஒரு 10 மணிக்கு தான் கால் வரும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் கூட கால் வரும்போது நம்ம கலெக்ட் பண்ணி போய் கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே படுத்துப்பாங்க. அங்கேயே வந்து பகலில் வந்து ஏதாவது கிடைக்கிற வேலையும் நைட்லையும் கிடைக்கிற வேலையும் செய்வாங்க. கிடைக்கிற சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்க 24 மணி நேரமும் அங்கே வந்து வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் இப்போ 10 மணிக்கு மேலேனாலும் போய் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு பீச் சைடு சொல்லுவோம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம், இந்த பிரிட்ஜுக்கு கீழே நிறைய நார்த் இந்தியன்ஸு, தினக்கூலி மக்கள் வந்து அங்கேயே ரோட்டோரமாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போய் கொடுப்போம். ஒரு நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் அங்கே வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? இப்போ கல்யாண மண்டபம், பர்த்டே பார்ட்டிஸ் இதெல்லாம் கலெக்ட்
கலெக்ட் பண்ணுறீங்க? வேறு எங்கெங்கேருந்துலாம் உங்களுக்கு சப்போர்ட் வருது சாப்பாடு வீணாகுதுன்னு சொல்லி அவங்க யாரெல்லாம் கொடுக்குறாங்க? அடையாரானந்தமில் கலெக்ட் பண்ணியிருக்கோம், வசந்த பவனில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எங்கெங்கெல்லாம் அதிகப்படியான மக்கள் கொண்டு உணவு தயாரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உணவு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஜோவோன்ற ஒரு கம்பெனியில் வந்து நாங்கள் உணவு அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணக்கூடிய உணவு வந்து நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி நியர்பை ஏரியாஸில் இருக்கும். டெய்லியும் வந்து 300-400 இது அந்த நிறுவனமே என்கரேஜ் பண்ணுது. இது இப்போ பொதுவாக இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இப்போ முன் வந்திருக்காங்க. எங்கள்கிட்ட உணவு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அது மக்களுக்கு யாருக்காக கொடுக்கணும், நாங்களே சிஎஸ்ஆர் மூலிமா சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான இப்போ வண்டிக்கு தேவையான ஃபியூல் இப்போ நாங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக தனிநபர்களாக வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் அலோகேட் பண்ணுவோம். பெட்ரோல், வண்டி மெயின்டெனன்ஸு, இதுக்கு உண்டான தேவையான சப்போர்ட் கூட அவங்க பண்ண முன் வருவாங்க. அந்த மாதிரி ஜோகோ பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலராக. கோவிட்டுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் கலெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள கேன்டீனில் கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களில் உள்ள உணவெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். இன்னமும் வந்து இப்போ இந்த ஜோகோவோட தொடர்ச்சியாக மதியம், பகலில், காலையில், அதே மாதிரி பொதுவாக வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் ரெகுலராக கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல சாப்பாடு கலெக்ட் பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இப்போ நீங்களே குக் பண்ணி எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த கிச்சனில் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கப்படுது, யார் யாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, என்னென்ன மெனுலாம் போடுறீங்க? இந்த கோவிட்டில் நம்ம இந்த கிச்சன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கேயும் உணவு அதிகமாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தேவைக்கு அதிகமாக உணவு இல்லை. பட் உணவு தேவை அதிகமாகிறதுனால நாங்கள் டெய்லியும் குக் பண்ண ஆரம்பித்தோம். நாளடைவில் வந்து அதுவே வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த முழு கிச்சனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது. ஸோ இது மூலிமா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபுட்டை வந்து ஒரு ரீச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 700 பேர்லேருந்து 1000 பேர் வந்து நபருக்கு ரீச் பண்ணுறோம். அதாவது ஃப்ரெஷ் ஃபுட்டாகவும் சரி, எக்ஸஸ் ஃபுட்டாகவும் சரி. இப்போ இந்த பர்டிகுலராக கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து யாராவது டொனேட் பண்ணும், பர்த்டே, வெட்டிங் டே, அதே மாதிரி யாராவது நினைவு நாள் அப்படின்னா டொனேட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து எப்படின்னா நாங்கள் காலையில் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி மதியானம் லஞ்சு கொடுப்போம். ஸோ ஒரு சில பேர் பர்டிகுலர் டே சொல்லுவாங்க, பர்த்டே, வெட்டிங் டே அந்த மாதிரி. ஸோ இங்கே சமைக்கிற சாப்பாடுகள் என்னென்ன சமைக்கிறீங்க? ஸோ இப்போ இங்கே நம்ம வெரைட்டி ரைஸ் சம்மந்தமாக பண்ணுவோம். இப்போ அதே சாதம், சாம்பார். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நபர் வந்து அவங்களோட பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு ஃபுல்லி வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி டொனேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியும் கூட பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே எப்படி கல்யாணங்களில் சமைக்கிற மாதிரியே இங்கேயும் வடை பாயசத்தோடு சமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வெரைட்டி ரைஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அதே இட்லி, அந்த மாதிரி காலையில் இட்லி, அதாவது பொதுவாக வந்து எப்படி நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு செய்வோமோ அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் சரி, அதே மாதிரி முறையில் என்னென்ன மெனுனாலும் நாங்கள் கொடுப்போம். சவுத் இந்தியனா, வெஜிடேரியனா, எந்த ரிலேட்டடாக இருந்தாலும் அவங்க கேட்குறதும் நாங்களும் ப்ரிஃபர் பண்ணி இன்றைக்கி இது கொடுக்கலாம், கீரை சாதம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியும் வந்து அன்னன்னைக்கு இதுவும் நாங்கள் பர்டிகுலராக கொடுப்போம். 6 வருஷத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? நாங்கள் இப்போது கோவிட் காலங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உணவு வந்து பாக்கெட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். கோவிட் காலங்களுக்கு அது அரிசி பொருளாகட்டும், அதே மாதிரி உணவு பொட்டலங்களாகட்டும், ஏன்னா தொடர்ச்சியாக சாப்பிட்ற ஐட்டமாக எல்லாமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆரம்ப கட்டத்துலேருந்து நாங்கள் ரீச் பண்ணது ஒரு 20 லட்சம் நபர்களை வந்து இது வரைக்கும் ரீச் பண்ணுவோம். 2017லேருந்து 20 லட்சம் நபர்களை வந்து நாங்கள் இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணுறது இல்லாமல் இன்னொரு குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டாகவே கொடுக்குறாங்க. கோல் பார்பிக்யூன்னு சொல்கிறவங்க அவங்களும் டொனேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டி நகர் வேலை சைடில் கலெக்ட் பண்ணி எக்மோரில் போய் கொடுப்போம். சில நேரங்களில் ஆர்பனேஜஸ், இப்போ சென்னை கார்பரேஷனுக்கு கீழே இருக்க 55 ஆதரவற்றவர்களுக்கு தேவையான நைட் செல் இருக்கும். இது திருநங்கை இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி மென்டலி டிஃப்ரெண்ட்லி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, உமன்ஸ் இருப்பாங்க, மென்ஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி அங்கே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு டின்னர் கூட அங்கே நாங்கள் டொனேட் பண்ணுவோம். அங்கே போய் நாங்கள் இப்போ 55 ஆர்பனேஜஸ்க்கும் தொடர்ச்சியாக ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதே ட்ரைபல் ஏரியாஸ், இங்கே இருக்கிற நியர்பை திருப்பூர் தாண்டி ட்ரைபல் ஏரியாஸ், இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா பொங்கல் டைமில் போய் நாங்கள் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். ட்ரைபல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொங்கல் வச்சு சில காம்படிஷன்ஸ் வச்சு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போய் கொடுப்போம். கம்யூனிட்டிஸ் ஏரியாஸு, இங்கே இருக்கிற அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் கொடுப்போம். இது மாதிரி ஷெட்யூல் போட்டு, அதாவது பர்டிகுலர் ஏரியாவும் அவங்க ஒரே டைமில் கொடுக்காம ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுட்டு அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணுவோம். ஏன்னா இங்கே உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டாக போய் சேர்றான்றது தான் இங்கே நிறைய பேருக்கு தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு எங்கே போய் கொடுக்கணும், இல்லை ரெகுலராக கொடுக்கறதுக்கு தெரியாமல் இருக்கும், காசு இருக்கும் ஆனால் பண்ணுறதுக்கு இடம் தெரியாமல் இருப்பாங்க.
அது உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆட்கள் யார் யார்? எங்களோட பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில். ஸோ எங்களுக்கு தேவைகள் நாங்கள் வந்து நாங்களே கேட்க ஆரம்பித்தோம். எனக்கு கேட்டால் கிடைக்குங்கிறதுனால எங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்களே கேட்க ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்து வந்தாங்க. சில டைம் உங்களை மாதிரி ஒரு நிறுவனங்கள் சோஷியல் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள வந்து சில வந்து அவங்க வந்து வீடியோ அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது இதை போய் மக்களுக்கு சேர்க்கணும். ஏன்னா சேர்த்தானா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கனால மாதந்தோறும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுது. எங்களோட ஆப்ரேஷன்ஸ் சரி, வண்டி இயக்கிறதுக்கு சரி, பெட்ரோல் சரி, மேன் பவர் சரி, எல்லாருக்கும். ஏன்னா இப்போ எங்கள் கூட இருக்க பயணிச்சுட்டு இருக்க ஒரு 12 பேருக்கும் மாதந்தோறும் நாங்கள் ஊக்கத்தொகையாகட்டும் சரி, அவங்களுக்கு மாதந்தோறும் சேலரி ஆகட்டும் சரி, எல்லாமே கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கணும். அதே மாதிரி நிறுவனங்கள் சில பேர் நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர் அவங்க மாதந்தோறும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு இதை ஊக்குவிக்கும் விதமாக. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேர்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பணமாக கொடுக்குறாருனாலும் பொருளாக கொடுக்கலாம். இப்போ மளிகை பொருள் எங்களுக்கு சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எங்களோட அட்ரஸ்க்கே டெலிவரி வந்துடும். அந்த மாதிரி நான் மாதந்தோறும் அவங்க இடத்துல போய் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். டொனேஷன்றது இந்த அமௌண்ட்டு தானே இருக்கா ஏதாவது? அது அவங்களோட விருப்பம் தான். சிலனா இப்போ ரீசெண்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பெண்ணோட அப்பா வந்து ரொம்ப உடல்நிலை குறைவாக இருந்தனால அவங்க வந்து ஒரு 500 ரூபா டொனேட் பண்ணி அன்றைக்கி ஒரு 4 பேத்துக்காக சாப்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் அதை பண்ணோம். ஏன்னா அவங்களால முடிஞ்ச உதவி அது 100 ரூபானாலும் 200 ரூபானாலும் சரி. அதனால தான் நாங்கள் 49 ரூபான்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணுறோம். அதாவது ஒரு நபர் வந்து 49 ரூபா கூட ஒரு நபருக்கு வந்து உணவு கொடுக்கலான்னு சொல்லி அது மூலிமா நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வேல்யூ வந்து எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஏன்னா கொடுக்கணும்னு என்ன இருந்தால் போதும், எவ்வளோ வேணால் பண்ணலாம். அது எங்கள் எல்லாம் அக்செப்ட்டு. அதே அவங்களுக்கும் தேவையான இந்த டேக்ஸ் டிடக்ஷன்ஸும் எங்களை ப்ரொவைட் பண்ண முடியும். அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதை கணக்காட்டுறதுக்காக டேக்ஸ் ஏடிஜி சர்டிஃபிகேட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் ஃபுட் வேஸ்டேஜோடைய ஃபவுண்டர் யார்? எப்படி இது உருவாச்சு? இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இப்போ நோ ஃபுட் வேஸ்ட்டு ஃபவுண்டர் அப்படின்னா பத்மநாபன் கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் ஆனது. ஒரு குழந்தை கேட்ட கேள்வியானால தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஒரு அவேர்னஸ் பண்ணுன்ற ஒரு மோட்டிவில் போய் குழந்தைங்கள் முன்னாடி வந்து சாப்பாடை பற்றி பேசும்போது, அது ஊட்டச்சத்து குறைபாடு இதை பற்றி பேசும்போது அப்போ கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி வந்து இந்த 25 நகரங்களில் இதை வந்து அப்படியே தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கு. அதாவது நம்ம பொதுவாக கல்யாணங்களில் போகும்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு தேவையானது தெரியாமல் இப்போ நிறையா பரிமாறுறாங்க குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது. ஆனால் அது சாப்பிட்டு அவங்களால சாப்பிடக்கூட முடியாது. பட் அது வீணாக தான் போகுது. அன்றைக்கி கேட்ட கேள்வி இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி இந்த 25 நகரங்களில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 13 நபர்கள் எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிச்சன்லேயும் சரி, வண்டி வெளியில் டிரைவிங்லேயும் சரி, எல்லாமே. அது இல்லாமல் வாலண்டியர் இருக்காங்க. மெயினாக வாலண்டியர்ஸ் வந்து சப்போர்ட். நான் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஐடி நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடிய வாலண்டியர்ஸு, கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆனவங்க, டீச்சர்ஸு, இந்த மாதிரி இருக்கவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல்லையும் அவங்களும் வாலண்டியர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் ஒரு 100 நபருக்கு மேலே இருக்காங்க. அவங்க மூலிமா தான் நாங்கள் ஸ்விக்கியோட கேன்சலேஷன் ஆர்டர்லாம் 2018 கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பேக்கெட்டோ ஒரு மெனுவோ சேஞ்ச் ஆனால் கூட அந்த ஃபுட்டு வந்து ரிட்டர்ன் போய்டும். அதை கூட நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 100 நபருக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் முன் வந்து இப்போ வாலண்டியரிங்னா சில பேர் மணியால் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் நேரத்தால் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் பொருளாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட சப்போர்ட்டும் இந்த நோ ஃபுட் வேஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்? நம்ம எங்கெங்கெல்லாம் கிளம்புறோம்? இப்போ வந்து நம்ம உணவு தயாரிச்சிட்ருக்கோம். இந்த உணவு தயாரிச்சுட்டு போய் நியர்பையில் இருக்கிற ஏரியாஸில் போய் நம்ம அந்த ரெகுலராக பண்ணக்கூடிய ஷெட்யூல் படி வந்து கொடுத்துட்டு, அதே மாதிரி வாலண்டியரிங்காக ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஹோட்டல்லேருந்து டெய்லி பேசிஸில் ஒரு 50 சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அதுவும் வந்து நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு ஷெட்யூல். வாங்க கிளம்புவோம். பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, 100% satisfaction, 100% guaranteed.